இருந்தால் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக இயங்கும் என்றும் முடிவுகள் துல்லியமாக இருக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியது. ஆனால் மனித தலையீடுகள் தான் முறைகேடுகளுக்கு காரணமாக இருக்க முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து வாதிட்ட பிரசாந்த் பூஷன் விவிபேட் ஒப்புதல் சீட்டுகளை எண்ணி முடிக்க கூடுதலாக சில மணி நேரம் மட்டுமே ஆகும் என்றார். அதே சமயம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களில் பாஜகவினர் இயக்குநர்களாக உள்ளதால் நம்பகத்தன்மை மீது சந்தேகம் வருவதாக பிரசாந்த் பூஷன் வாதிட்டார். இந்த நிலையில் கண்ட்ரோல் யூனிட், வாக்குப்பதிவு இயந்திரம், விவிபேட் ஆகிய மூன்றும் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகும் தனித்தனியாக சீல் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுமா என்று தேர்தல் ஆணையத்திடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செயல்படும் விதம் குறித்தும் அதில் முறைகேடு செய்யாமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் நாளை விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தேர்தல் பத்திர முறைகேடு உள்ளிட்ட ஊழல் புகார்கள் காரணமாக மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்காது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரும் பொருளாதார வல்லுநருமான பிரகலாத் பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தனையாளர் அமைப்பு சார்பில் தேசிய அளவில் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து கலந்துரையாடல் சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளும் பாஜக அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறினார். One is that the electoral bonds issue has reached the people so rapidly, and this Modi gate will definitely be punished. People are tired of these lies, people are tired of these empty promises, people are very, very unhappy about unemployment, price rise, rural distress, all these things together. Corruption, government and this party will not be able to come back to power. இதனால் மக்களவைத் தேர்தலில் 200 இடங்களுக்கு மேல் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவது கடினம் எனவும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் முடிவுகளுக்கு பின் வாக்குப்பதிவு இயந்திர பிரச்சினைகள் குறித்து நிச்சயம் மக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் பிரகலாத் பிரபாகர் கூறினார்.